அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய காலேஜ் ரோட் காதலி, அத்தியாயம் 6. மோகனும் தோழர்களும் அங்கேயே வனஜாவின் புறப்பாட்டுக்காக காத்திருந்தார்கள். கொஞ்ச நேரம் சீட்டு போட்டார்கள். பைசாக்களும் ஒத்தை ரூபாய் நோட்டுகளும் புரண்டன. மோகனுக்குத்தான் பணம் குவிந்தது. இன்னைக்கு வாத்தியாரு நரிமோகத்துல மூச்சுகிறார்பா என்றான் சாமிக்கண்ணு. மோகன் ரொம்ப குஷியாக இருந்தான். மொய் எழுதும்போது அவன் பெயரை ஒலிபெருக்கியில் 3 முறை ஒரு பெரிய அரசியல் தலைவரே விஜயம் செய்திருப்பது போல பெருமையோடு சொன்னார்கள். மணமகன் கிருஷ்ணனுக்கு சூலமில் மோகன் அன்பளிப்பு 10 ரூபாய் என்று 2 முறை சொன்னார்கள். மோகன் ஒரு மிதப்போடு வனஜா கவனிக்கிறாளா என்று பார்த்தான். அவள் கவனித்தாள். அவள் முகத்தில் சிரிப்பு இருந்தது, அலட்சியமும் இருந்தது. அடுத்தபடி பின்னோடு வனஜாவின் பெயரை சொன்னார்கள். நுங்கம்பாக்கம் வனஜா அன்பளிப்பு மணப்பெண்ணுக்கு 15 ரூபாய். மோகனுக்கு இது பிடிக்கவில்லை. தான் சின்னவனாகிவிட்டது போல் உணர்ந்தான். தெரிந்திருந்தால் தானும் 15 ரூபாய் கொடுத்திருக்கலாமே என்று எண்ணினான். அவள் எதிரில் பெரிய கிதாப் காட்டிக்கொள்ள விரும்பினான். ஒலிபெருக்கியில் பேசியவன் கத்திக்கொண்டு இருந்தான். ஏதோ ஒரு மாபெரும் கூட்டத்தில் பேசுவது போல உணர்ச்சி வசப்பட்ட குரலில், தோழர்களே, தாய்மார்களே, எல்லோரும் அமைதியாக பின்கட்டுக்கு போய் விருந்து சாப்பிடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வணக்கம் என்றான். மறுபடியும், தோழர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. இங்கே ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது. கழுத்தில் செயின் போட்டிருக்கும். பெயர் என்னம்மா சொன்ன? அலமேலு. அலமேலு பச்சை பாவாடை கட்டியிருப்பாள் என்று அறிவித்தான். ஆட்டுக்கார அலமேலுடா என்று ஒருவன் சிரித்தான். அந்த பச்சை பாவாடை பெண் மைக் பக்கத்திலேயே நின்று அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த பெண் எங்கும் காணாமல் போகவில்லை. இத்தனை நேரம் மொட்டை மாடியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். 12 மணிக்கு மேல் வனஜாவை அழைத்து செல்ல பென்ஸ் கார் ஒன்று வந்திருந்தது. பியர்சன் துரை வண்டி. சந்துக்குள் வர முடியாமல் மெயின் ரோட்டிலேயே நின்றது. இதற்குள் முகூர்த்தம் முடிந்து சாப்பாட்டு பந்திகள் முடிந்து 3/4 பேருக்கு மேல் புறப்பட்டு போய்விட்டார்கள். மேளக்காரர்கள் தாம்பூலம் வாங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு சினிமா நடிகையே வந்திருப்பது போல் எண்ணி ஒரு பெரும் கூட்டம் வனஜாவை கார் வரை கொண்டு போய்விட்டது. கார் என்ஜினில் ஏதோ கோளாறு போல் இருக்கிறது. வண்டி கிளம்ப மறுத்தது. டிரைவர் கண்ணப்பன் கீழே இறங்கி பானட்டை திறந்து சோதித்தான். எதையோ திருகினான், மூடினான். ஒரு வயரை இழுத்து பல்லால் கடித்து மறுபடியும் வைத்து எதன் மீதோ உள்ளங்கையால் தட்டினான். சரியாகவில்லை. இதற்குள் காரை சுற்றி ஒரு சிறு கூட்டம் கூடிவிட்டது. நாப்பா மிஸ்டிக்கே என்று கேட்டபடியே மோகன் வலுவில் சென்று உதவி செய்தான். வனஜா பின் சீட்டில் உட்கார்ந்திருப்பதையும் கவனித்தான். கார்பரேட்டர் அடியுது என்றான் டிரைவர். மெக்கானிக் வரதனை அழைத்து வரச் சொல்லி 5 நிமிடத்தில் காரை ரிப்பேர் செய்து ஓட வைத்தான் மோகன். அந்த வட்டாரத்தில் அவனுக்குள்ள செல்வாக்கை புரிந்து கொண்ட வனஜா அவனை நன்றியோடு பார்த்து, தேங்க்ஸ் என்றாள். பியர்சன் துரை சொல்லிக் கொடுத்த பண்பு. அடுத்த கணமே பென்ஸ் பறந்தது. மோகன் நுங்கம்பாக்கம் போகவில்லை. இங்கே மதிப்பாக உதவி செய்துவிட்டு அவள் நன்றியை பெற்ற பிறகு நுங்கம்பாக்கம் போய் ரவுடித்தனமாக நடந்து கொள்ள பிடிக்கவில்லை அவனுக்கு. காரை கண்டுவிட்டு காதர் பையன் விசிலடிப்பான். அடிக்கட்டும், அச்சிட்டு திரும்பி போவான், வேற என்ன செய்வான் என்று எண்ணிக்கொண்டான் மோகன். அத்தியாயம் 7. சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல் காம்பவுண்டுக்குள் கார்களும் டாக்ஸிகளும் ஆட்டோக்களும் நிரம்பி வழிந்தன. பம்பாய், கல்கத்தா, பெங்களூரு, நீலகிரி ரயில்கள் ஒவ்வொன்றாக பிளாட்பாரங்களில் வந்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு நின்றன. பிளாட்பாரத்தில் சாமான்கள் ஏற்றி செல்லும் இரும்பு வண்டிகளின் காது புளிக்கும் ஓசை. ஓரத்தில் வரிசையாக குந்தியிருந்த சிவப்பு சட்டை போர்ட்டர்கள் ரயிலை நோக்கி பாய்ந்தார்கள். கல்கத்தா வண்டியிலிருந்து ஆந்திர கும்பல் ஒன்று இறங்கி வந்தது. அந்த கும்பலுக்கிடையில் ஒரு இளம்பெண் யாரோடும் கலக்காமல் தனித்து வந்தாள். கையில் ஒரு சின்ன பெட்டி, பின்னாத தலைமயிர், நுனியில் ஆரஞ்சு நிற ரிப்பன், கழுத்தில் கருகமணி, மூஞ்சியில் ஒரு எக்ஸ்ட்ரா களை. நெல்லூர் பசு மாதிரி உடம்பிலே ஒரு ஊட்டம். மதமதப்பு, ரயில் பயணத்தின் களைப்பு, அலுப்பு, அழுக்கு இவற்றோடு ஒரு கவர்ச்சியும் இருந்தது. டிக்கெட்டை கொடுத்துவிட்டு வாசலுக்கு வந்தபோது ஒரே பிரமிப்பாயிருந்தது. கைப்பையில் 115 ரூபாய், 2 தங்க வளையல், ஒரு செயின் இருந்தன. சித்தியின் கொடுமை தாங்காமல் வீட்டில் சொல்லிக் கொள்ளாமல் சென்னைக்கு முதல் தடவையாக வருகிறாள். மாம்பலத்தில் பர்கிட் ரோட் விலாசம் ஒன்று வைத்திருந்தாள். அங்கே இவளுக்கு தெரிந்த ஆந்திர பெண் ஒருத்தி சினிமாவில் எக்ஸ்ட்ராவாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த விலாசத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை நம்பிக்கொண்டு தைரியமாக ரயில் ஏறி வந்துவிட்டாள். வாசலில் ஒரே பிரமிப்பாக இருந்தது.
இதுவரை மொத்தமாக இவ்வளவு கார்களை பார்த்ததில்லை. எதிரே ஜெனரல் ஆஸ்பத்திரியும் டாக்டர் ரங்காச்சாரியும் நின்று கொண்டிருந்தார்கள். திக்கு திசை புரியவில்லை. மாம்பலம் பர்கிட் ரோடு எக்கட உண்டதி என்று ஒரு போர்ட்டரை பார்த்து கேட்டாள். இதை கவனித்துக் கொண்டிருந்த டாக்ஸி டிரைவர் துளசிங்கம் ஓடி வந்து அந்த பெண்ணை நெருங்கி, பர்கிட் ரோடா, போவலாமா, இக்கட்ராமா என்று சொல்லி அவள் பெட்டியை பலாத்காரமாக வாங்கிக் கொண்டான். அவளுக்கு தமிழும் தெரிந்திருந்தது. சித்தூரில் சில வருஷங்கள் இருந்திருக்கிறாள். டாக்ஸியில் ஏறிக்கொண்டாள். துளசிங்கத்தின் முகத்தில் மெட்ராஸ் டாக்ஸி டிரைவர்களுக்குரிய பொல்லாத்தனம் இருந்தது. அது அவளுக்கு புரியவில்லை. அவனை பார்த்தபோது காலமாகிவிட்ட தன் அண்ணன் ஞாபகம் வந்தது அவளுக்கு. தெலுங்கும் பேசி அண்ணன் ஜாடையும் இருக்கவே துளசிங்கத்தை அவள் நம்பிவிட்டாள். டாக்ஸி பர்கிட் ரோட்டில் புகுந்தது. அந்த ரோட்டில் அவள் குறிப்பிட்ட பெண் மட்டும் இல்லை. வாடகை பாக்கியாம். போன வாரம் காலி செய்துவிட்டு கோடம்பாக்கம் போய் விட்டாளாம். அந்த விலாசம் தெரியாது என்று வீட்டுக்கார அம்மாள் வெறுப்போடு சொல்லிவிட்டு கதவை பட்டென்று சாத்திக் கொண்டு போய்விட்டாள். ஆந்திர பெண் விழித்தாள். துளசிங்கத்தை பார்த்தாள். மீட்டர் 6:40 ஆகியிருந்தது. ஆந்திர பெண் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு, அஜந்தா ஹோட்டலுக்கு போ என்றாள். வாட்டாலியா தங்க போற என்று கேட்டான் துளசிங்கம். இல்ல, அங்க தெரிஞ்சவங்க வீடு உண்டது என்றாள் அவள். டாக்ஸியை கிளப்பினான். மெதுவாக போனான். உன் பேர் என்னம்மா? காஞ்சனமாலா. அது சினிமா பேரு. சொந்த பேரு? கனகா. சினிமால சேரணுமா? ஆமா. நான் சேர்த்து விட்டமா? எனக்கு தெரிஞ்ச ஒருவர் இருக்காரு. குரூப் டான்ஸுக்கு எக்ஸ்ட்ரா பொண்ணுங்க வேணும் பாரு. அவர்கிட்ட சொல்லி சேர்த்து விட்டுமா? உன்னால முடியுமா? அது வரைக்கும் நான் எங்க தங்கறது? துளசிங்கத்துக்கு அஜந்தா பக்கம் போக இஷ்டமில்லை. கனகாவை தனக்கே சொந்தமாக்கி கொண்டு விட விரும்பினான். அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை சிறிது எண்ணி பார்த்தான். தேனாம்பேட்டையில் உள்ள தனது மனைவியும் 2 குழந்தைகளும் கண்ணெதிரே வந்தார்கள். அவன் உள்ளத்தில் ஒரு திகில் பரவியது. கனகா அழகாயிருந்தாள். கண்கள் பெரிதாயிருந்தன. அடக்கமாயிருந்தாள். தன் பேச்சை கேட்கக்கூடியவளாகவும் இருந்தாள். தன்னை அவள் நம்புவதாகவும் தெரிந்தது. இப்படி ஒரு அழகான பெண்ணோடு வாழ வேண்டுமென்று அவனுக்கு ரொம்ப நாளாக ஆசை. தெய்வமே இவளை தன்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருப்பதாக எண்ணினான். துளசிங்கம், விட்டுடாத, நல்ல சான்ஸு என்று உள்மனம் எக்காலமிட்டது. கனகம், நான் சொல்ற, இப்போ அஜந்தா பக்கம் போய் பார்க்கலாமா இல்ல? நீங்க என்ன சொல்றீங்க? அவள் பேச்சில் கொஞ்சம் அந்யோன்யம் தெரிந்தது. துளசிங்கம் ஒரு வினாடி தயங்கினான். பிறகு தைரியமாக, நீ என் கூட வந்துடுறியா என்று கேட்டான். நான் சினிமாவில் சேரணும். எனக்கு அதுதான் முக்கியம். சேர நான் சேர்த்து விடுறேன். தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க இதே மாம்பலத்துல. நான் சொன்னா சேர்த்துடுவாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குதா? அதை பத்தின்னா நான் உன்னை தனி வீடு பார்த்து ராணி மாதிரி வச்சுக்குவேன். சினிமா? கொஞ்ச நாளைக்கு என் கூட இரு. சான்ஸ் வாங்கி தரேன். உன்னை பெரிய ஸ்டார் ஆக்கிடுறேன் பாரு. எனக்கு பயமா இருக்குது. பயப்படாத. மெட்ராஸ்ல டாக்ஸிக்காரங்கள்லாம் ரவுடின்னு சொன்னாங்க. எல்லாரும் அப்படி இல்லை. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? நல்லவராக தான் தெரியுது. என்னை பிடிச்சிக்குதா? அப்ப என் கூட வரியா? உங்க பெஞ்சாதிக்கு தெரிஞ்சா? அதை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நிறைய பணம் வச்சிருக்கேன். உன்னை கைவிட மாட்டேன். இப்ப எங்க போறோம்? கெல்லிஸ்ல என் சிநேகிதக்காரன் வீடு இருக்குது. பேரு மோகன். ரொம்ப நல்லவன். அந்த வீட்ல அவனும் அவங்க அம்மாவும் தான் இருக்காங்க. அவனுக்கு கூட இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப கண்டிப்புக்காரன். சூளையில வேலை செய்யறான். ரவுடி தான், இருந்தாலும் தப்பா நடந்துக்க மாட்டான். எனக்கு பயமா இருக்குது. பயப்படாத. ரவுடினா ஊருக்கு தான் ரவுடி. மற்றபடி ரொம்ப நல்லவன். உன்னை ஜாக்கிரதையா பார்த்துக்குவான். சகோதரி மாதிரி வச்சுக்குவான். 4 நாளைக்கு தான். அதுக்குள்ள கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சைட்ல ஒரு வீடு பார்த்து உன்னை அங்கே கொண்டு வச்சிட மாட்டேன். இப்போ உங்க வீட்டுக்கே போகலாமே. ஐயோ, தொடப்பக்கட்டை எடுத்துக்குவா என் பொஞ்சாதி. ஊரை கூட்டி ஒப்பாரி வைப்பா. மானத்தை வாங்கிடுவா. ரணபத்ர காளி. மூஞ்ச அப்பாரு மூஞ்ச. பொங்கலுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க வக்கில்ல. 2வது சம்சாரம் கேட்குதா அவனுக்கு? இந்த கஸ்மாலத்தை எங்கே இருந்து புச்சாந்த? இதுதான் டாக்ஸி ஓட்டுறியா? மீட்டரை பார்த்தான். 7:20க்கு வந்துவிட்டது. பணத்தை வாங்கிட்டு இங்கேயே இறக்கி விட்டலாமா? சே, பாவம், மெட்ராஸ் பொறுக்கி பசங்க இவ்வளோ பதம் பார்த்து பாழாக்கிடுவானுங்கோ. இப்போ எங்கே போகிறோம்? முதல்ல டிரைவின் ஹோட்டலுக்கு போவோம். அப்புறம் கெல்லிஸ்க்கு. டிரைவின்னா? காரை ஹோட்டலுக்குள்ளே கொண்டு நிறுத்திட்டு காரில் உக்காந்துட்டே சாப்பிட்லாம். வந்து பாரேன். டாக்ஸியை டிரைவின் ஹோட்டலில் ஒதுக்குப்புறமான ஒரு மரத்தடியில் கொண்டு போய் நிறுத்தினான். ட்ரே போடு. 2 பிளேட் பூரிக்கு ஆர்டர் கொடுத்தான். அழகான உடுப்பி இளைஞன் கனகாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே பூரித்தட்டை கொண்டு வைத்தான். 5 நிமிடத்துக்குள் பக்கத்தில் கார்கள் வந்து சூழ்ந்து கொண்டன.
காரிலிருந்து சில இளைஞர்கள் கனகாவை முறைத்து பார்த்துவிட்டு, கேஸ்டா என்று தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். துளசிங்கத்துக்கு அது காதில் வீழ்ந்தது. அவன் வம்பு வளர்க்க இஷ்டப்படவில்லை. காப்பி வந்ததும் பில்லை கொடுத்துவிட்டு கெல்லிசை நோக்கி பறந்தான். அபிராமிக்கு அருகில் ஒரு சந்துக்குள் திரும்பும்போது மோகனே எதிரில் வந்து கொண்டிருந்தான். நான் துளசிங்கம், இப்படி எங்க இவ்ளோ தூரம்? துளசிங்கம் சமாச்சாரத்தை சொன்னான். தன் உள் அந்தரங்கத்தை சொன்னான். நாளைக்குதான், அதுக்குள்ள வேற இடம் புச்சிடுவேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாதியாரே என்றான். வம்புல மாட்டிக்க போறடா. பொழுது விழிஞ்சா 100 ஆந்திரா பொண்ணுங்க வருது சினிமால சேரணும்னு. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ. ஆமா, இவளை வச்சிருந்து என்ன செய்ய போற? சினிமால சேரணுமா? சேர்ந்து பெரிய ஸ்டார் ஆக்க போறேன். ஆக்கி கல்யாணம் கட்டிக்குவேன். கட்டி சொந்தத்துல டாக்ஸி வாங்கி விடுவேன். அப்புறம் வீடு வாங்குவேன், தோட்டம் வாங்குவேன், சினிமா படம் எடுப்பேன். போண்டியாவ நடுத்தெருவுக்கு வருவ, பிச்சை எடுப்ப, மறுபடியும் டாக்ஸி ஓட்டுவ. போடா போடா அறிவு கட்டவனே. ஏண்டா உனக்கு ஏண்டா இந்த வம்பெல்லாம்? ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருக்குதே, இது வேறியா? இல்ல வாத்தியார, எனக்கு என்னவோ இந்த பொண்ணை ரொம்ப புச்சு போச்சு. அதுக்கும் என்னை புச்சிட்டுது. டேய் மோகம் 30 நாள் சொல்லிவிட்டேன். அப்புறம் ஒம்பாடு. சரி வா. துளசிங்கத்தையும் அந்த பெண்ணையும் கண் பார்வை மங்கிவிட்ட தன் தாயாரிடம் அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தினான் மோகன். துளசிங்கத்துக்கு உறவுக்கார பொண்ணுமா, சித்தூர்லேருந்து மெட்ராஸ் பார்க்க வந்திருக்கா. துளசிங்கம் இவ்வளவுதான் கட்டிக்க போறான். 4 நாளைக்கு நம்ம வீட்ல தான் இருப்பாங்க என்றான் மோகன். இருக்கட்டுமே என்றாள் மோகனின் தாய். துளசிங்கம் கனகத்தை பார்த்து கண் சிமிட்டினான். மோகன் அவர்கள் இருவரையும் இருக்கச் சொல்லிவிட்டு வேலைக்கு போய்விட்டான். துளசிங்கம் ஒரு நீல துணியை எடுத்து மீட்டரை சுற்றி கட்டினான். பிறகு கனகமும் துளசிங்கமும் குளித்துவிட்டு கொஞ்ச நேரம் தூங்கினார்கள். எழுந்ததும் டாக்ஸியிலேயே திருவல்லிக்கேணிக்கு போய் ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டார்கள். ரத்னா கஃபேயில் நுழைந்து தயிர் வடை, காரா பூந்தி சாப்பிட்டார்கள். அப்புறம் மூர் மார்க்கெட், காந்தி மண்டபம் எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு பீச்சுக்கு போனார்கள். காந்தி சிலையை பார்த்தார்கள். கண்ணகி சிலையை பார்த்தார்கள். ஒரு படகுக்கு பக்கத்தில் போய் அமர்ந்து பேசினார்கள். கடைசியாக ஜெமினி ஸ்டுடியோவை பார்த்து கொண்டே மேம்பாலம் வழியாக சத்யம் தியேட்டருக்கு போய் சேர்ந்தார்கள். உயர்ந்த வகுப்பு டிக்கெட் வாங்கிக் கொண்டு மாடியில் போய் உட்கார்ந்தார்கள். நீ இதுக்கு முன்ன சினிமால நடிச்சுக்கிறியா? ஒரு தெலுங்கு படத்துல கூப்பிட்டாங்க, நான் சேரல. ஏன்? டைலாக் இல்லைன்னாங்க. நர்ஸு வேஷம். டாக்டர் ஊசி போடுவாரு. நான் பீங்கான் பேசின் பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல நிக்கணும். டயலாக் கிடையாது, வேண்டான்னுட்டேன். தியேட்டரில் இருள் சூழ்ந்து லிரில் விளம்பரம் ஓடத் தொடங்கியது. அப்புறம் வீக்கோ வஜ்ரதந்தி. இருட்டில் துளசிங்கம் கனகாவை சீண்டி விஷமம் பண்ணினான். இப்பதானே இன்ட்ல ஆச்சு, அதுக்குள்ள மறுபடி என்ன படம் பாருங்க என்று அவன் கையை தள்ளிவிட்டாள் கனகா. அத்தியாயம் 8. மோகன் ஆர்ட்ஸ் காலேஜ் அருகில் டீக்கடையில் உட்கார்ந்து பனாமா புகைத்துக் கொண்டிருந்தான். சாமிக்கண்ணு எதிரில் வந்து நின்றான். நாடா? சப் இன்ஸ்பெக்டருக்கு உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணுமா, இட்டார சொன்னாரு. எந்த சப் இன்ஸ்பெக்டர்? ராயப்பேட்டா. நாவா? தெரில, வரியா? நீ முதல்ல போடா, நான் பின்னாடி சைக்கிளில் வரேன். நானும் கூடவே வரேன், அதான் டபுள்ஸ் போலாமே. சரி ஏறிக்கோ. சப் இன்ஸ்பெக்டர் எது கூப்பிட்றாரு? யாரு, ஷெரீப் தானடா? ஆமா. சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கும்பிடு போட்டு, கூப்பிட்டீங்களா சார் என்று கேட்டான் மோகன். ஆமா, உன்னை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன சார்? பிளாக்ல டிக்கெட் விற்கிறியா? ஒரு குரூப்பே வேலை செய்தான் உன்குள்ள? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? தப்பு இல்லையா? எது? பிளாக்ல விற்கிறது. ஒயிட்ல வாங்கி பிளாக்ல விற்கிறோம். இதுல என்ன தப்பு? நம்ம பசங்க கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு கும்பல்ல நின்று வாங்குறாங்க, லாபத்துக்கு விற்கிறாங்க. நாங்களேவா டிக்கெட் அச்சடிக்கிறோம்? ஒயிட்ல வாங்கி பிளாக்ல விற்கிறது தப்பு இல்லையா மேன்? படமே பிளாக் அண்ட் ஒயிட் தானே சார். அதில் நடிக்கிற ஸ்டாருங்க வாங்குறாங்களே பணம், ஒயிட்லையும் பிளாக்லையும். அது மட்டும் தப்பு இல்லையா? அவங்கள பிடிக்க மாட்டீங்க. ஏழைங்க யோக்கியமாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பிழைக்கிறோமே, எங்களை தான் பிடிப்பீங்க சார். என்ன மேன், ரொம்ப பேசுறியே? நியாயத்தை சொல்கிறேன் சார், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸ்டாருங்க பிளாக்ல வாங்கிறது ஒயிட்ல வாங்கிறதெல்லாம் பெரிய எடுத்த விஷயம் மேன். இன்கம் டேக்ஸ் விவகாரம். எங்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லை. தியேட்டர்லேருந்து கம்ப்ளைண்ட் வருது, நேராக கமிஷனருக்கே எழுதிடுறாங்க. நான் சும்மா இருக்க முடியுமா சொல்லு? போஸ்ட் ஆஃபீஸில் விற்கிற 10 பைசா 20 பைசா ஸ்டாம்ப்பு, ரெவென்யூ ஸ்டாம்ப்பு இதெல்லாம் வாங்கி கடையில் வச்சுக்கிட்டு 1 பைசா 2 பைசா கூட வச்சு விற்கிறாங்க. அது கூட பிளாக் தான். போஸ்ட் ஆஃபீஸ் எந்நேரமும் திறந்துருக்குமா? மூடிடுவாங்க. அந்த நேரத்தில் அவசரத்துக்கு கடையில் வாங்கறதுக்கு தான். அது ஒரு உபகாரம் தானே? அந்த மாதிரி இதுவும் ஒரு உபகாரம் தானே. நாங்கள் என்ன பிக் பேக்கெட்டை அடிக்கிறோம்?
மரியாதையோட உழைச்சு சம்பாதிக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் நீதான் லீடரா? ஆமாம். இருக்கட்டும், அப்புறம் என்ன சங்கதி? நீங்க தான் சார் சொல்லணும். நீங்க தான் கூப்பிட்டீங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. நீ எங்க வேலை செய்கிற? சூள மில்லுல. சம்பளம் 230 ரூபா. மேல் வரும்படி? அதான் பிளாக் டிக்கெட் விற்கிறதுல வரும் 30-40. வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா இல்லை, தாயார் ஒருத்தி தான், கண்ணு தெரியாது. வேற யாரும் இல்லையா? மோகனுக்கு திக்கென்றது துளசிங்கம் விவகாரம் ஞாபகம் வந்தது. சமாளித்தான். யாரும் இல்லை. எங்க வீடு? கெல்லிஸ்ல. வந்து பார்க்கலாமா? நான் சார் அப்படி சந்தேகப்படுறீங்க? சாராயம் கீராயம் வச்சிருப்பேன்னா? அதெல்லாம் இல்லை. ஆந்திராவிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குது. வீட்டில் சொல்லிக்காம வந்திருக்குது. நகை பணம் எல்லாம் இருக்குதான். அப்பங்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். உன்னை விசாரிச்சா தெரியுமேன்னு தான் கூப்பிட்டேன். அப்படியா? மெட்ராஸுக்கு தானே வந்திருக்குது. கண்டுபிடிச்சிடலாம் சார். நம்ம ஆளுங்க தான் எல்லா பேட்டையிலும் இருக்காங்களே. இன்னும் 4 நாளில் நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் சார். சரி, போயிட்டு வா. இந்த போலீஸுக்கு தான் எப்படி மூக்கில் வேர்க்குமோ என்று அதிசயப்பட்டு கொண்டே போனான் மோகன். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.